ஹாய் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரேபே. நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு சில பேர் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, என்ன ப்ரோ டெய்லி வெறும் பேய் கதை மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பீங்களா, என்னைக்காச்சும் ஒரு நாள் கடவுளை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. ஏன்னா நம்ம சேனலில் பேய் கண்டென்ட்டை தவிர வேறு எது போட்டாலும் பெருசாக ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் கடவுளை பற்றி அதிகமாக பேசாமல் இருந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்காக சேலமில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற வெண்ணங்குடி முனியப்பன் பற்றி தான் சொல்ல போகிறேன். இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கிற சரவணன் அண்ட் அவரோட ஒய்ஃபான அனு, இவங்க ரெண்டு பேரோட லைஃப்லயும் பயங்கரமான ஒரு சம்பவமும் அந்த ஏரியாவில் நடந்திருக்கு. அதுக்கு ரீசன் வெண்ணங்குடி முனியப்பன் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அந்த சேலம் பைபாஸ்ல இருக்கிற இந்த வெண்ணங்குடி முனியப்பன் இந்த கோவிலை சுத்தி பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல முனி இவரு உலா வரதாவும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்மகிட்டே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு இன்சிடென்ட்ல கடவுள் பத்தியும் இருக்கும், அதே சமயம் ஹாரரா ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதுக்கும் இந்த கோவிலுக்கும் ஒரு பெரிய லிங்கே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அப்படின்னா இது ஒரு சப்ஸ்கிரைபரோட ரியல் லைஃப்ல நடந்த ஒரு சம்பவம். இது போல ஏதாச்சும் ஒரு சம்பவம், ஒரு பேய் சம்பவம் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நடந்திருக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட சொல்லியிருப்பீங்க, எல்லாருமே சிரிச்சிருப்பாங்க, கண்டிப்பாக நம்பியிருக்க மாட்டாங்க. அப்படி ஏதாச்சும் ஒரு சம்பவம் இருந்ததுன்னா அதை டிஸ்பிளேல தெரிகிற இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜாகவும் சென்ட் பண்ணலாம், ஆர் டைப் பண்ணி டெக்ஸ்ட்டாகவும் சென்ட் பண்ணலாம். அப்படி சென்ட் பண்ண அந்த ஒரு உண்மை சம்பவம் உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஓவராக பேசாமல் டேரெக்டாக வீடியோவில் போகலாம். அப்படி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஐயனார், முனீஸ்வரர், சுடலமாடசாமி இது போல் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே காவல் தெய்வமாகவும் பார்க்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் குலதெய்வமாகவும் பார்த்துட்டு இருக்காங்க. அதே போல் தான் சேலம் மாவட்டம்லேயும் வெண்ணங்குடி முனியப்பன் அப்படின்ற ஒரு கோவிலும் இருக்குது. இந்த ஒரு கோவிலை வந்து நீங்கள் கூகுளில் வெண்ணங்குடின்னு நீங்கள் டைப் பண்ணினாலே போதும், இந்த ஒரு நேம் மட்டும்தான் கூகுள்லேயே காட்டும், வேறு எதுவுமே காட்டாது. கூகுளில் சர்ச் பண்ண உடனே அந்த கோவில் எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்ட்லேயே ஒரு சின்னதாக கேல்குலேஷன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு கோவில் ரொம்ப பெருசுலாம் இல்லை, பார்க்குறதுக்கு ரொம்பவே சாதாரணமாக அண்டு ரொம்பவே சின்னதாக தான் இந்த ஒரு கோவிலும் இருந்துட்டு இருக்கு. அண்ட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே இதோட மேப் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், சேலம் நேஷனல் ஹைவேல தான் இந்த ஒரு கோவிலும் இருக்கு. அது இந்த நேஷனல் ஹைவேக்கு எக்ஸாக்டா சென்டர்ல தான் இந்த ஒரு கோவிலும் இருக்கு. இந்த ஒரு கோவில் இருக்கிறதுனால அந்த நேஷனல் ஹைவேவே வந்து லைட்டா பெண்ட் பண்ணி போற மாதிரி வண்டிக்கு ரூட்டும் விட்டுருக்காங்க. அப்படின்னா இந்த ஒரு கோவில் அந்த ஊருக்கு எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கும்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. நார்மலா கவர்மெண்ட்ல இந்த மாதிரி ரோடு போடும்போது ஆர் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஏதாச்சும் பண்றதா இருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஏதாச்சும் ப்ராப்ளமா பில்டிங் கோவில் ஏதாச்சும் ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பா இடிச்சிட்டு தான் அந்த ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அது பிரிட்ஜ் கட்டுறதா இருக்கட்டும் ஆர் ரோட் போடுறதா இருக்கட்டும். ஆனால் இந்த இடத்துல இந்த ஒரு கோவிலை மட்டும் விட்டுட்டு ரூட்டே மாற்றின மாதிரி விட்டுருக்காங்க. அப்படின்னா இந்த கோவிலை இடிச்சிட்டு தான் அந்த ரூட்டை போடவே ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்போ கவர்மெண்ட் இந்த ஒரு கோவிலை இடிக்கலையா இல்லை இடிக்க முடியலையா? இதுக்கான விடை ரெண்டாவது தான், அவங்களால இடிக்க முடியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஒரு கோவில் ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. அதுக்கு ரீசன் இந்த கோவிலில் இந்த கொடிகளுக்கு அடியில் இருக்கிற அந்த முனியப்பன் தான். கவர்மெண்ட் இந்த ரூட்ல ஒரு பைபாஸ் ரோடு போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல கோவிலும் இருந்திருக்கு. ஓகே, இதை இடிச்சிட்டு ரூட்டை போடலாம் அப்படின்னு அவங்களும் நிறைய பேர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த கோவில் இடிக்க சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி இந்த பொக்லைன் மிஷின், இந்த கொக்கி வண்டி மாதிரி இருக்கிற ஜேசிபி மிஷின், இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல எடுத்துட்டு வந்திருக்காங்க. இடிக்கவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அப்படி இடிக்க ட்ரை பண்ண அந்த டிரைவர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஹாரான விஷயமும் நடந்திருக்கு. அவங்களால இந்த கோவிலை இடிக்கவே முடியல. அந்த அளவுக்கு இங்க இருக்கிற ஏதோ ஒரு பவர் அவங்கள தடுத்து நிறுத்திருக்கு. இந்த பைபாஸ் ரோடு போடும்போது அந்த கோவில் ரொம்பவே சின்னதாக தான் இருந்திருக்கும். மோஸ்டா நிறைய பேருக்கு, அதாவது மற்ற ஸ்டேட்ல இருக்கிற நிறைய பேருக்கு இந்த கோவில் பத்தி தெரிஞ்சிருக்காது. அப்ப கவர்மெண்டோட தாட் என்னவா இருக்கும்னா இந்த கோவிலை இடிச்சிட்டு ரூட்டு போடலாம் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கோவிலை இடிக்கவே முடியல. ஒரு லெவலுக்கு அப்புறம் கவர்மெண்ட் இவங்களுக்கே புரிஞ்சிருச்சு, ஓகே இந்த கோவிலை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வேணும்னா ரூட்டை சேஞ்ச் பண்ண மாதிரி லைட்டாக இந்த கோவில் கிட்ட வந்து அப்படி பெண்ட் பண்ணி போகிற மாதிரி ரூட்டை மாற்றிடலாம் அப்படின்னு ரூட்டை பெண்ட் பண்ண மாதிரி ஒரு கர்வ் ஷேப்லேயே வந்து திருப்பி விட்டுருப்பாங்க. நீங்கள் மேப்பில் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரூட்டு டேரெக்டாக வந்து கோவிலை ஹிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கிட்ட வந்து டர்ன் பண்ணி தான் போக முடியும். ஒரு லெவலுக்கு அப்புறம் இந்த வெண்ணங்குடி முனியப்பன் இந்த கோவில் பற்றி நிறைய பேருக்கும் தெரிய வருது. தெரிய வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் இந்த கோவிலுக்கு ஃபண்ட் டொனேஷன் நிறையவும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் என்னதான் இந்த கோவிலுக்கு ஃபண்டு டொனேஷன் நிறைய வந்தாலும் இன்னமும் இந்த ஒரு கோவில் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. இதை சுற்றி இருக்கிற ஒரு சில இடம் சேஞ்ச் பண்ணுறாங்களே தவிர இவர் இருக்கிற அந்த இடத்த சேஞ்ச் பண்ணல. அதுக்கு ரீசன் வெண்ணங்குடி முனியப்பன் இவர் இருக்கிற இடம் அப்படி இருக்கு. ஏன்னா பர்டிகுலராக இவர் இருக்கிற இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா, அதாவது இவருக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த சவரும் இருக்காது, எந்த வாலும் கட்டியிருக்க மாட்டாங்க. இவர் சுற்றியே வேற இந்த கொடி செடிகள் மட்டும்தான் இவரை கவர் பண்ண மாதிரியே இருக்கும். அந்த செடிகளுக்கு கீழே தான் இவரும் ரொம்பவே அழகாக உட்காந்துட்டு இருப்பார். இந்த
பைபாஸ் வழியாக ரூட்டை கிராஸ் பண்ணி போகிற எல்லா வண்டியும், அது காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், பெரிய லாரியாக கூட இருக்கலாம், இந்த ரூட்டில் போகிறதா இருந்தால் ஒரு 5 நிமிஷம் இந்த இடத்துல நிறுத்தி ப்ரே பண்ணிட்டு தான் போவாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ சென்னையில் பாடிகாட் முனீஸ்வரர் கோவிலும் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நிறைய பேர் என்ன வண்டி வாங்கினாலும், செகண்ட்ஸ்லேயே இருக்கட்டும் புதுசாக இருக்கட்டும், எந்த வண்டி வாங்கினாலும் அந்த இடத்துல போயிட்டு ஒரு பூஜை பண்ணுவாங்க. சேம் அதே போல தான் சேலம் அதை சுற்றி இருக்கிற நிறைய மக்கள் அவங்க என்ன வண்டி வாங்கினாலும் இந்த இடத்துல ஒரு பூஜை பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் வெறும் எலுமிச்சை பழமாக நசுங்கி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அமாவாசை அண்டு வெள்ளிக்கிழமை இந்த 2 நாள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வாசலில் அண்டது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ரத்தமாக இருந்துட்டு இருக்கும். இது எல்லாமே மனுஷ ரத்தம் கிடையாது, இது எல்லாமே கோழி ரத்தமாக இருந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த கோவிலுக்கு கோழியை காணிக்கையாக கொடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அதை வெட்டுவாங்க. ஸோ அதோட ரத்தமும் அந்த இடத்துல அதிகமாக இருந்துட்டு இருக்கும். இந்த கோவிலை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்தாது. ஏன்னா இது கூடவே சப்ஸ்கிரைபர்ஸோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் இந்த இடத்துல குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். அது என்னன்னா, இந்த கோவிலை இடிக்கிறதுக்காக ஒரு கான்ட்ராக்டர் பேசியிருப்பாங்க. அவங்க இந்த கோவிலை இடிக்க ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவரே அவங்கள போயிட்டு மிரட்டினதாகவும், ஸோ இந்த ஒரு கோவிலை நீங்கள் இப்படியே விட்டுருங்க, இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டியிருக்காங்க. ஸோ இதனாலே அந்த ஒரு கான்ட்ராக்டர் எனக்கு இந்த ஒரு கான்ட்ராக்டே வேண்டாம் அப்படின்னா அவரும் இதை கைவிட்டுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு கோவிலை இடிக்காமல் ஸோ ரூட்டையும் மாற்றி விட்டுருக்காங்க. அண்ட் இந்த ஒரு கோவிலை பற்றி வெண்ணங்குடி முனியப்பன் இந்த ஒரு கோவிலை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. கூடிய சீக்கிரத்தில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போ இந்த இடத்துல ஒரு பயங்கரமான சம்பவமும் நடந்திருக்கு. அப்படி அந்த ஒரு சம்பவம் நடக்கிற இடத்துல இவரும் இருந்திருக்காரு. இவரு நான் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம வெண்ணங்குடி முனியப்பன் தான். அவரும் அந்த இடத்துல இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சம்பவத்தை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த ஒரு சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண இவரோட நேம் சரவணன். ஆனால் இவர் சேலமை சேர்ந்தவர் இல்லை, திருச்சியை சேர்ந்தவர். இப்போ ஒரு ஹோட்டல் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் சரவணன் இவரோட லைஃப்பில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பயங்கரமான சம்பவமும் நடந்திருக்கு. அதை தான் நம்மகிட்டே ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா 2016 சரவணன் திருச்சியில் இருக்கிற ஒரு ஃபேமஸான காலேஜில் படிச்சுட்டு இருக்காரு. அண்ட் சரவணன் இவர் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் ஃபர்ஸ்ட் இயராக ஒரு பொண்ணும் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க நேம் அனு. அந்த அனு வேற யாருமே இல்லை, இப்போ சரவணன் இவரோட ஒய்ஃபாக இருக்கிறவங்க தான். ஸோ இவங்க 2 பேருமே பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்கு லவ்வும் வருது. அந்த டைமில் நல்லா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவனோட தாட் என்னன்னா, நம்ம காலேஜை ஒழுங்காக முடிச்சிடலாம், டிகிரி வாங்கினதுக்கப்புறம் நீ எங்கள் வீட்டில் வந்து பேசு அப்படின்னு அனு சரவணன் அவர்கிட்டையும் சொல்கிறாங்க. இவங்க 2 பேருமே படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. சரியா 2019 அனு இவங்களும் காலேஜ் முடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே சரவணன் அவர் முடிச்சுட்டு வேலைக்கும் போயிட்டு இருக்காரு. அனு இவங்க காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் சரவணன் கிட்ட சொல்கிறாங்க, ஓகே நான் காலேஜை முடிச்சிட்டேன், நீ எங்கள் வீட்டில் வந்து பேசு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவரும் தைரியமாக வந்து வீட்டில் பேசுகிறாரு. பட் வீட்டில் பேசினதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணலை. ரீசன் பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டில் சரவணன் இவரை பிடிக்கல, கேட்டால் அப்பியரன்ஸ் சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு நொண்டிசாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அனு இவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. இல்லை நான் கல்யாணம் பண்ணால் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. இது அப்படியே சண்டையாகவும் மாறி இருக்கு. ஒரு லெவலுக்கு மேலே ஓகே இதெல்லாம் சரிப்பட்டு வராது, மொபைலை கூட அப்படின்னு அனு அவங்க கிட்ட இருந்து மொபைலும் பிடிங்கிட்டாங்க. அவங்கள வீட்டுக்குள்ளேயே ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி ஒரு ரூமில் பூட்டியும் வச்சுட்டாங்க. இப்போ இந்த சைடில் இருக்கிற சரவணன் அவரால் அனு இவங்களை காண்டாக்ட் பண்ண முடியல. இப்படியே 1 மாதம் போயிட்டு இருக்கு. இந்த 1 மாதம் வரைக்கும் அனு இவங்களை ரூமில் வச்சு வெறும் சாப்பாடு மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அப்போ தான் அனு ஒரு விஷயத்தையும் திங்க் பண்ணுறாங்க, ஒரு பிளானும் பண்ணுறாங்க. அது என்னன்னா, டேரெக்டாக அவங்க அம்மாவை கூப்பிட்டு சரிம்மா எனக்கு அந்த பையனை வேண்டாம், நீங்கள் எந்த பையனை பார்க்குறீங்களோ பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரவணன் இவரை மறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அனு இவங்களை வீட்டில் ஃப்ரீயாக விட்டுறாங்க, வெளியிலையும் ஃப்ரீயாக அனுப்புறாங்க. இந்த டைமில் அனு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மொபைல் இல்லாமல் அவங்க வீட்டு வேலை பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து மொபைலை வாங்கி சரவணன் அவருக்கும் கால் பண்ணுறாங்க, டேய் இதுதான் பிளான், இந்த டேயில் இந்த இடத்துல வெயிட் பண்ணு அப்படின்னு அவங்களும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அனு இந்த இடத்துல என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இப்படி வீட்டில் மாற்றி சொன்னால் தான் நம்மளை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவாங்க. ஸோ ஃப்ரீயாக விட்டால் தான் நம்மளால் ரிலாக்ஸாக பிளான் பண்ண முடியும் அப்படின்னு இவங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்காங்க. வீட்டில் சரவணன் இவரை மறந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் வீட்டில் இவருக்கு வேற மாப்பிளையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு சைடில் அனு இவங்களோட மேரேஜ்க்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே போயிட்டு இருக்கு. எக்ஸாக்டாக இன்னும் 1 மந்த்தில் அனு இவங்களுக்கு வேற பையன் கூட மேரேஜ். பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 1 மாதத்துக்கு முன்னாடியே சரவணன் அவருக்கு கால் பண்ணி நீ திருச்சியில் இந்த இடத்துல வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்னு நைட்டோட நைட்டாக அவங்க வீட்டில் இருந்தும் கிளம்பிடுறாங்க. அந்த சரவணன் அவரு கூட இங்க இருந்தும் கிளம்பிடுறாங்க. எக்ஸாக்டா திருச்சியில இருந்து ஒரு 140 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிற சேலம். ஸோ இந்த இடத்துக்கு தான் சரவணன் இவரும் போகலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்கு ரீசன் சரவணனுக்கு அந்த இடத்துல ஒரு வீடும் இருக்கு, ஆனால் அந்த வீட்டில் ஆளுங்க யாருமே இல்லை. ஸோ அங்கே போயிட்டு யாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு தான் அவனும் இவங்களை சேலமுக்கும் கூட்டு வந்துடுறாரு. கூட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலில் வச்சு தாலியும் கட்டிடுறாரு. அந்த கோவில் வேற எதுவுமே இல்லை, வெண்ணங்குடி முனியப்பன் இந்த ஒரு கோவிலில் தான். ஆக்சுவலாக கோவிலுக்கு உள்ளே போயிட்டு இவங்க தாலி கட்டல, கோவிலுக்கு வெளியில் அதுவும் நைட்
நைட் டைமில் கோவில்லாம் மூடின அந்த ஒரு டைமில் தான் பண்ணியிருக்காங்க. நல்லா ப்ரே பண்ணிட்டாங்க. நாங்கள் உங்களை நம்பி தான் வந்திருக்கோம், காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மேரேஜ் பண்ணிட்டு இவங்களோட வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஸோ இப்போ சரவணன் அண்ட் அனு இவங்க 2 பேருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ இவங்களோட மேரேஜ் லைஃபை இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்படியே ஒரு வாரமும் போகுது. ஆனால் இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் இவங்க வீட்டில் ஒரு திகிலான சம்பவமும் நடக்க போகுது. அது என்னன்னா, அன்னைக்கு அனு அண்ட் சரவணன் இவங்க 2 பேருமே அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அனு இவங்களுக்கு மிட் நைட்ல ஓகே ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு அவங்களும் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூமும் போறாங்க. பாத்ரூம் போயிட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியிலயும் வராங்க. அப்படி வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க பாத்ரூம்ல இருந்து கிச்சன் ரொம்பவே ஈஸியா தெரியும். அந்த கிச்சன் கிட்ட யாரோ நிக்கிறது ரொம்பவே கிளியரா இவங்களுக்கும் தெரியுது. பட் வீட்டுக்குள்ள நம்மளும் நம்ம ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருந்துட்டு இருக்கோம். ஒரு வேலை அது ஹஸ்பண்டா அப்படின்னு இவங்களும் இங்க இருந்து உண்மையிலே ஹஸ்பண்ட் தானா இல்லை வேற யாரா அப்படின்னு இவங்களும் திங்க் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையாக திங்க் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அனு இவங்களுக்கும் தெரியுது ஓகே கிச்சனில் இருக்கிறது நம்ம ஹஸ்பண்ட் தான், லைட்டு கூட போடாமல் என்ன பண்ணுறான் அப்படின்னு இவங்களும் பொறுமையாக போயிட்டு அவங்கள பயமுறுத்தலாம் அப்படின்னு பின்னாடியே போகிறாங்க. பின்னாடி போனதுக்கப்புறம் அவரை பின்னாடி இருந்த மாதிரி ஹக் பண்ணுறாங்க, அதாவது கட்டி பிடிக்கிறாங்க. அப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது அனு இவங்க ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, என்ன இந்த இடத்துல ஏதோ அழுகி போன ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு இவங்களும் யோசிச்சுட்டு இருக்க, ஏய் லூசு கிச்சனில் லைட் கூட போடாமல் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இவங்களுக்கு பின்னாடி இருந்து வாய்ஸும் கேட்க ஆரம்பிக்குது. இவங்க திங்க் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, அங்க நிக்கிறது நம்ம ஹஸ்பண்ட்னா அப்ப இங்க நிக்கிறது யாரு அப்படின்னு இவங்களும் கொஞ்சம் தள்ளி வந்து அந்த உருவத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த உருவம் பொறுமையா இவங்களையும் திரும்பி பார்க்குது. அப்படி அந்த உருவம் திரும்பி பார்க்கும்போது அந்த உருவம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன், ஒரு இறந்து போன மனுஷன் பார்த்தீங்கன்னா புதைச்சி ஒரு 4 இருந்து 5 நாள் ஆனா அந்த 5 நாளைக்கு அப்புறம் அந்த பணத்தை தோண்டி எடுத்தா அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், அதோட ஸ்கின்லாம் ஒரு மாதிரி இருக்கும், ஸ்மெல்லே ரொம்பவே மோசமா இருக்கும். அந்த மாதிரி தான் இங்க இருக்கிற அந்த உருவமும் இருக்கிறதா இவங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த உருவத்தை அனு இவங்க மட்டும் பார்க்கல, தூரத்தில் இருக்கிற அவங்க ஹஸ்பண்ட், அதாவது ரூம் கிட்ட இருக்கிற அவங்க ஹஸ்பண்ட் சரவணனும் பார்த்துருக்காரு. பார்த்து அலறவும் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இவங்க இருக்கிறது தனி வீடு. அண்ட் இந்த சத்தம் யாருக்குமே கேட்கல போல இருக்கு, யாருமே ஹெல்ப் பண்ணவும் வரல. இருந்தாலும் சரவணன் அண்ட் அவங்களோட ஒய்ஃப் 2 பேருக்குமே பயம் தாங்க முடியல, இன்னமும் கத்திட்டு தான் இருக்காங்க. இப்படி ரொம்ப நேரமா அந்த வீட்டில் அலறிட்டும் இருக்காங்க. இவங்க அலற டைம்ல அந்த உருவம் அங்கதான் இருந்துட்டும் இருக்கு. அப்பதான் இவங்க வீட்டுக்கு ஒரு தாத்தாவும் வர்றாரு, ஒரு வயசான தாத்தாவும் வர்றாரு. அவரு என்னமாச்சு ஏன் கத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வீட்டில் நடந்த அந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த சொன்னதுக்கு அப்புறம் தாத்தா சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றாரு, அட இதுக்காம பயந்துட்டு இருக்கீங்க, நீங்க ஏன் எல்லையில இருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே நடக்காது, தைரியமா இருங்கன்னு அவரும் சொல்ல இவங்க கொஞ்சம் ஷாக்கிங்கோட அவரையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாருங்க அந்த சமயக்கட்டில் யாருமே இல்லை, நீங்க எதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க, அதான் நான் இருக்கேன்ல, பயப்படாதீங்க. அண்ட் நாளைக்கு இங்க பக்கத்துல தான் ஒரு கோவில் இருக்கு, முனியப்பன் கோவில், அந்த இடத்துக்கு வாங்க, நான் அங்கதான் இருப்பேன், உங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இங்க இருக்கிற சரவணன் அண்ட் அனு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இவர் யாரு, இவரை நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, ஒருவேளை பக்கத்து வீடு சேர்ந்த ஒரு போல இருக்கு அப்படின்னு இவரும் யோசிச்சுட்டு இருக்க. அப்பதான் சரவணனோட மனைவி அனு, டேய் மெயின் கேட்ட பூட்டினியா இல்லையா அப்படின்னு சரவணன் கிட்ட கேட்க, இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த ஒரு கொஸ்டினை கேட்கறாங்கன்னா, தாத்தா எப்படி உள்ள வந்தாரு, ஓகே நம்ம தான் கேட்ட பூட்டல போல இருக்கு அப்படின்னு இவரும் சாவி எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில போய் பார்த்தா இவங்க வீட்டோட அந்த மெயின் பெரிய கேட்டு பார்த்தீங்கன்னா பூட்டி தான் இருக்கு. இவர் பூட்டு போட்டா அந்த ஒரு பூட்டு அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. இவரு ஷாக்கிங் ஆயிட்டாரு. இவர் மட்டும் இல்ல, அவரோட ஒய்ஃபான அனு, இவங்க 2 பேருமே அந்த இடத்துல ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. வந்தவர் ஒரு வயசானவர். அண்ட் இங்க இருக்கிற கேட்டு அவரோட கொஞ்சம் ஹைட்டா தான் இருந்துட்டு இருக்கு. ஜம்ப் பண்ணி உள்ள வந்திருக்கவே முடியாது. அப்படியே ஜம்ப் பண்ணி உள்ள வந்திருந்தாலும், ஏமா நீங்க கத்தனீங்க, நான் ஜம்ப் பண்ணி வந்துட்டேன், கதவை திறந்து விடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ வந்தவர் எப்படி வெளியில போனாரு, வந்தவர் யாரு அப்படின்னு இவங்க ஒரு குழப்பத்திலே இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களும் தாட் என்னன்னா, ஓகே நாளைக்கு இவர் அந்த கோவிலில் இருப்பேன்னு சொல்லியிருப்பாரு, அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு இவங்களும் அந்த ஒரு நைட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்காங்க. அந்த ஒரு நைட் இவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கல. இப்படி நெக்ஸ்ட் டே வருது. நெக்ஸ்ட் டே வந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிறது நைட் நடந்த விஷயமும் அந்த நைட்டு உண்மையிலே யாரு வந்தா, அந்த தாத்தா யாரு அப்படின்னு இவங்களுக்குள்ள அந்த ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்படியே அவங்க ஆஃபீஸ் வேலையை முடிக்கிறாங்க. அண்ட் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்படியே ஈவினிங்காக ஆயிடுது. அந்த ஒரு விஷயம் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. அப்போ இவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸாக படத்துக்கு எதனா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல இவங்க டிக்கெட் தேடி பார்க்குறாங்க. ஆனால் அந்த பர்டிகுலர் டைமில் நைட் ஷோ மட்டும் தான் இருந்துட்டு இருக்கு. சரிம்மா நைட் ஷோ தான் மூவி இருக்கு, நம்ம நைட் ஷோ கிளம்பலாம் அப்படின்னு இவங்களும் நைட் ஷோ படத்துக்கும் போகிறாங்க. இப்படி நைட் ஷோ மூவி முடிச்சுட்டு வீட்டுக்கும் கிளம்பி வராங்க. பைக்கில் தான் போனாங்க. ஸோ பைக்கில் தான் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. அப்படி வர வழியில் பார்த்தீங்கன்னா சடனாக அனு வாமிட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. என்ன ரொம்ப டயர்டாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. இந்த ஒரு ஸ்மெல் தான் நேற்று நைட்டு உருவத்தை பார்க்கும்போது எனக்கு வந்தது, இப்போ அதே ஸ்மெல் இந்த இடத்துலையும் அடிக்குதுன்னும் போது சரவணன் இவரும் சுற்றி முற்றி பார்க்குறாரு. எக்ஸாக்டாக இவங்க பைக் இருக்கிற இந்த இடத்துல இருந்து ஒரு 20 அடி தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரமும் இருக்குது. அந்த மரத்துக்கிட்ட யாரோ இருக்கிறதையும் சரவணன் இவர் பார்க்குறாரு. அப்போ தான் இவருக்கே தெரியுது, நேற்று நைட்டு பார்த்தா அதே உருவம் தான் இந்த இடத்துலையும் இருக்குது. இப்போ அணுவும் அந்த ஒரு உருவத்தை பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறம் இவங்களால சடனாக இங்கேருந்து ஓடவும் முடியல. ஏன்னா அந்த உருவத்தை பார்த்த அதிர்ச்சியில் இவங்க 2 பேருமே ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. இந்த இடத்துல சரவணன்
சரவணன் ரொம்பவே பதட்டத்தோட இங்கேருந்து எப்படியாச்சும் கிளம்பிடணும் அப்படின்னு வண்டி ஆன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இவர் நேரம் அந்த இடத்துல அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகவும் இல்லை. சரி, இவருக்கும் புரிஞ்சு போச்சு, ஓகே இங்கே நம்ம நிற்கிறது ரொம்பவே ரிஸ்க் அப்படின்னு இங்கேருந்து ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் இங்கேருந்து ஓடிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி ஒரு மாதிரி அகோரமான சத்தத்தோட அந்த உருவமும் இவங்களை துரத்திட்டு வரவும் ஆரம்பிக்குது. இந்த ஒரு சத்தத்தை சரவணன் அண்ட் அனு இவங்க 2 பேருமே ஸ்டில் இப்போ வரைக்கும் மறக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே டிஸ்டர்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ரொம்ப தூரமாக ஓடிட்டு இருக்காங்க. பட் இவங்களால முடியல. ஒரு லெவலுக்கு மேலே அனு இவங்களும் கால் தடிக்கு கீழே விழுந்துடுறாங்க. பட் சரவணன் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஓகே நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சு ஆகணும், நான் இங்கேருந்து தப்பிக்கலன்னா கூட பரவாயில்ல, இவளை எப்படியாச்சும் சேவ் பண்ணிடணும் அப்படின்னு அனு அவங்களை இங்கேருந்து தூக்கிட்டு ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் 2 பேருக்குமே தெரிஞ்சு போச்சு, ஓகே இதுதான் நம்ம கடைசி நேரம், இதுக்கு மேலே நம்மளால் தப்பிக்க முடியாது அப்படின்னு இன்னும் எனர்ஜியை சேவ் பண்ணி அங்கேருந்து ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடி போய் ஒரு இடத்துல விடுறாங்க. அப்படி விடுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் நின்றுருக்காரு. அந்த ஒருத்தர் வேற யாருமே இல்லை. இதுக்கு முன்னாடி நாள் நைட்டு இவங்க வீட்டில் ஒரு தாத்தா வந்திருப்பாரு. சேம் அதே தாத்தா தான் இந்த இடத்துலையும் இருந்துட்டு இருக்காரு. அந்த தாத்தா இவங்க கிட்ட வந்து சிம்பிளாக ஒரே விஷயம் தான் சொல்லிட்டு இருக்காரு. எப்பா பசங்களா, நேற்று நைட்டு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இன்னைக்கு இந்த கோவில் கிட்ட தானே உங்களுக்கு வர சொன்னேன், ஏன் வரல அப்படின்னு இந்த இடத்துல ரொம்பவே வெகுலியாகவும் பேசிட்டு இருக்காரு. அனு அண்ட் சரவணன் இவங்க 2 பேருக்குமே இந்த ஒரு தாத்தாவை பார்த்ததுக்கப்புறம் ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் எனர்ஜி வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு ஹோப் வந்துருச்சு, ஓகே நமக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே இருக்கிற அந்த ஒரு தாத்தா என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எதுவுமே பண்ணல. இங்கேருந்து திரும்பி அந்த ஆன்மா, அந்த ஒரு கொடூரமான உருவம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதை திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அடுத்த ஒரு சில செகண்ட்ஸ்லேயே அந்த ஒரு உருவமும் அங்கேருந்து காத்தோட காத்தா கரைஞ்சு போகுது, மறைஞ்சு போல கரைஞ்சு போகுது. சிம்பிளாக சொல்லணும்னா இவர் முறைச்சு பார்த்தது கூட அர்த்தம் என்னன்னா, என் எல்லையில் வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு போல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தாத்தா அது போயிடுச்சுமா, ஒன்றாவது நீங்கள் கிளம்பி கோயில்கிட்ட போங்க, தோதான் இருக்குது கோயில், நீங்கள் போயிட்டே இருங்க நான் வந்துடுன்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குமே ஓகே தாத்தா சொல்லிட்டாரு நம்ம போயிடலாம் அப்படின்னு இவரை திரும்பி பார்க்காம இங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 50 ஸ்டெப்பை தாண்டா அந்த கோவிலும் இருக்கும். கோவில்கிட்ட போயிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த தாத்தாவையும் காணோம். எங்கே போயிருப்பாரு? ஓகே நமக்கு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வராரு போல இருக்கு, இந்த மந்திரிச்ச பொருள் மாதிரி அப்படின்னு இவங்களும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வரவே இல்லை. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில்கிட்ட ஒரு பாட்டியும் வராங்க. என்னம்மா உடம்புல அடிபட்டிருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பாட்டி இது போல நடந்தது, அந்த தாத்தா வந்து தான் காப்பாற்றினாரு, ரொம்ப நேரமாக அவருக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, அட லூசு பசங்களா இப்போ உங்களுக்கு புரியலையா வந்தது யார் அப்படின்னு, வந்தது எங்கள் அப்பா தாமா அப்படின்னு இவரும் அந்த இடத்துல சொல்ல, இப்போ இவங்க 2 பேரோட உடம்பும் அப்படியே நடுங்கி போகுதுன்னு சொல்கிறத விட கோஸ்பம் புல்லரிச்சு போய் நிற்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு இதுக்கு முன்னாலே ஒரு டவுட் இருந்தது, பூட்டனை வீட்டுக்குள்ளே இவர் எப்படி வந்தார், அண்ட் வந்தது மட்டும் இல்லாமல் எப்படி வெளியில் போனார். அதே ஆள் இப்போ இந்த இடத்துல வந்தார். அந்த உருவத்தை பார்த்ததுக்கப்புறம் கண்ணில் ஒரு துளி பயம் கூட தெரியல, ரொம்பவே வரப்போட ஒரு பவர்ஃபுல்லான ஆள் மாதிரி இருந்தார். அப்போ வந்தது முனியப்பன் இவர் தானா அப்படின்னு இவங்க அந்த இடத்துல ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இவங்க பண்ண ஒரு விஷயம் இவங்களுக்கு புரியுது. அது என்னன்னா, இவங்க ஊரை விட்டு ஓடி வந்து இந்த கோவில் கிட்ட தான் மேரேஜும் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த தாத்தா இதுக்கு முன்னாள் நைட்டு ஒரு டைலாகும் சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு டைலாக்ல நீங்கள் ஏன் எல்லைக்குள்ளே இருக்கீங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு விஷயம் தான் இப்போ இவங்க 2 பேரோட மைண்ட்லையும் ஓடிட்டு இருக்கு. இவங்க இப்போ சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே வந்த அந்த உருவம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உருவத்துக்கும் பொண்ணோட ஃபேமிலிக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அது என்னன்னா, பொண்ணு வீட்டில் இந்த மேரேஜ் வேண்டாம், உனக்கு நான் வேறு பையனை பார்க்குறேன் அப்படின்னு ஒரு பையனும் பார்த்துருப்பாங்க. அந்த பையனோட பாட்டி ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க, சொல்ல போனால் இந்த பேய் ஓட்டுறவங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் எங்கள் ஃபேமிலிக்கே இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறியா அப்படின்னு அவங்க பாட்டி பொண்ணு வீட்டில் இருந்து இந்த ஒரு விஷயம்லாம் கேட்டு அவங்களுக்கு இந்த பிளாக் மேஜிக்கும் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட டார்கெட் என்னவா இருந்திருக்குன்னா, அந்த பையனை போட்டு தரணும், அதாவது சரவணன் இவரை போட்டு தரணும்னு தான் இருந்திருக்கு. பையன் இருந்ததுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்கு தான் வந்து சேருவா. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பேரனை மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னா இப்போ ஏற்பட்ட விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க நினச்ச ஒரு விஷயம் கூட நடக்கல. இது எல்லாமே ஆப்போசிட்டா மாறி இருக்கு. ஸோ இப்போ சொல்லுங்க, ஏன் கவர்மெண்டாலேயே இந்த வெண்ணங்குடி முனியப்பன் இந்த ஒரு கோவிலை இடிக்க முடியல? இது மட்டும் இல்லாமல் சரவணன் இவரோட லைஃப் நடந்த இந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களோட தாட் என்ன, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இன்னிவாத வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் வேல்யூபிளான கமெண்ட் என்னட்டு வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக கடவுளை பற்றி பேசியிருக்கேன், மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, இல்லைன்னா சாமி கண்ணை குத்தும். அண்ட் சரவணன் இவரோட லைஃப் நடந்த இந்த அமானுஷ திகில் சம்பவத்தை பற்றி உங்களோட தாட் என்ன, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறது வரை உங்களிடமிருந்து பெறுது உங்கள் நான்